நேற்று காலை இபிஎஸ் டெல்லி புறப்பட்டுச் சென்ற நிலையில் நேற்று ஒரே நாளில் 3 கோவில்களுக்கு சென்ற ஓபிஎஸ் தன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற வழிபாடு நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்றைய தினம் 3 கோவில்களுக்கு சென்று வழிபட்ட பின்னர் பிற்பகல் 12 மணி அளவுல தான் தாமதமாக சட்டப்பேரவைக்கு வந்திருந்தார். குறிப்பாக நேற்றைய தினம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காலை 11 மணி அளவுல டெல்லி புறப்பட்டு சென்றிருந்த சூழல்ல அவர் டெல்லியுடைய பயணம் சென்றதன் அடிப்படையில அவருடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று அதாவது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்ற தகவல் நேற்று காலை தினமே வந்திருந்தது. இந்த தகவல் முன்கூட்டியே அறிந்து ஓபிஎஸ் வேண்டுதலுக்காக கோயிலுக்கு சென்றிருக்கிறாரா அல்லது ஓபிஎஸ் அவர்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று கோயிலுக்கு சென்றிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது இருந்திருக்கின்றன. குறிப்பாக இன்று காலை தொடர்பாக அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் மத்திய உள்துறை அமைச்சருடைய சந்திப்பு தொடர்பான கேள்விகளை ஓபிஎஸ் அவரிடம் செய்தியாளர்கள் முன்வைத்த பொழுது எல்லாம் நன்மைக்கு என்ற ஒரு பதிலை அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பவர் ஓ பன்னீர்செல்வமாக இருந்திருக்கிறார். அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவர் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகாக அந்த கட்சி மொத்தமாக பிரிந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு பணியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அதற்காக அதிமுக தொண்டரணி என்ற அளவில் ஒரு அணியும் அவர் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். இந்த சூழலில் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லக்கூடியதை அறிந்து அதற்கு முன்பாக அவர் கோவிலுக்கு சென்று வழிபட்டாரா என்ற ஒரு கேள்வியும் தற்போது இருந்திருக்கின்றன. குறிப்பாக திருவேற்காடு, பாடி, திருவெற்றில் உள்ள பிரபலமான கோயில்களுக்கு சென்று அவர் வழிபாடு நடத்தியுள்ளார். அந்த வழிபாடுக்கு பிறகு அவர் நேற்று தினம் சட்டப்பேரவைக்கு தாமதமாக வந்திருந்தார். அது வந்ததற்கு பிறகாகவும் தற்பொழுது தன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு கோவிலுக்கு சென்றதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அவருடைய வேண்டுதல் என்னவாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மாணிக்கம்.